வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். அதோட தலைப்பு அடேங்கப்பா எவ்வளவு பூச்சிகள். உள்ள பார்க்கலாங்களா? இதுதான் டப் டப், குட்டி கரடி. டப் டப் முதல் முறையா ஒரு பூங்காவுக்குள்ள போகுது. ஐ, என்ன இது மஞ்சள் கலர்ல, எல்லாமே ரொம்ப பக்கத்துல தெரியுதே அப்படின்னு பைனாக்குலர் எடுத்து ஆர்வமா பாக்குது. அட, தேனி பூவுல இருந்து தேனை எடுக்குதே. தேனை எடுத்துக்கிட்டு எங்க போகுது? ஓ, இதுதான் தேன் கூடா, அற்புதமா கட்டி இருக்கே அப்படின்னு சொல்லுது. அடுத்து டப் டப் யார பார்த்தது தெரியுமா? பப்ளு யானைய. பப்ளு யானைய குட்டியோண்டு எறும்பு பார்த்து பயப்படுது. டப் டப் யோசிச்சுது. எறும்பு சொல்லுச்சு, நாங்க எங்களை விட 10 மடங்கு வெயிட்ட தூக்குவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்து எறும்பு டப் டப்போட மேல ஏறிச்சு. எனக்கு கூசுது அப்படின்னு டப் டப் சொல்லுச்சு. அடுத்து யாரு மேல ஏறிச்சு? பப்ளு யானை மேல. ஏறினதையும் பப்ளு யானைக்கும் கூசுச்சு அப்படின்னு யானை சிரிச்சுதான். அடுத்து என்ன நடந்தது? யார பார்க்க போச்சு? டப் டப் ஒரு பூவில் இருந்து ஒரு வெட்டுக்கிளிய பார்த்துச்சு. ஓ, உனக்கு 5 கண்கள் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். என் காது கூட என் வயிற்றுலதான் இருக்கு தெரியுமா அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்லிச்சான். அடுத்து டப் டப் யார பார்க்க போச்சு தெரியுமா? ஒரு சிலந்தி பூச்சிய. சிலந்தி பூச்சியே, நீ இவ்வளோ வேகமா வலை கட்டிட்டு இருக்கியே, இவ்வளோ உயரத்துல இருந்து கட்டுறியே, உனக்கு பயமா இருக்காதா அப்படின்னு கேட்டுச்சாமா. பயமா? எனக்கா? நான் என் வலையில ஊஞ்சலாடுவேன், இப்படி படுத்துக்கிட்டு வேடிக்கை கூட பார்ப்பேன் அப்படின்னு சிலந்தி சொல்லிச்சான். பைனாக்குலரை எங்க வச்சேன்னு தெரியலையே. அடடா, கருப்பாம்பூச்சியே, நான் உன்னை மிதிச்சிட்டேனா அப்படின்னு டப் டப் கருப்பாம்பூச்சியை கேட்டுச்சான். கருப்பாம்பூச்சி சொல்லிச்சான், இல்ல பயப்படாத, நான் வேகமா ஓடக்கூடிய இல்லையா, அதனால சட்டுன்னு நகர்ந்துட்டேன். இந்தா உன்னோட பைனாக்குலர் அந்த செடிக்குள்ள இருந்தது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கருப்பான் பூச்சி டப் டப் கிட்ட கொடுத்துதான். டப் டப் நன்றி நண்பா அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்து டப் டப் எங்க போச்சு? இங்க பாருங்க, தண்ணி இருக்கு, மீன்கள் இருக்கு, பூக்கள் இருக்கு. என்ன குட்டி குட்டி கல்லெல்லாம் நகருதே. டப் டப் அந்த கல்லை கையில எடுத்து வச்சு பார்த்தது. டக்குன்னு ஒரு நத்தை தலைய வெளியே நீட்டி எட்டி பார்த்தது. ஐயோ அப்படின்னு டப் டப் பயந்து நத்தைய திரும்பவும் கீழே விட்டுருச்சு. அடுத்தது யார பார்க்க போகுது? பொந்திலிருந்து முயல் வெளியே இப்படி எட்டி பார்த்துச்சான். அதுக்கப்புறம் டப் டப் எங்கெல்லாம் போச்சு, எந்த பூச்சியெல்லாம் பார்த்துச்சு, அந்த பூச்சிகளை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா படங்களோட சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க சரியா? இந்த புத்தகத்தை பற்றின தகவல் வேணும்னா டப் டப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உடனே சொல்கிறேன். பிரியாவின் வழியில் கதைகள் பேசட்டும், கருத்துகள் வளரட்டும். நன்றி.